எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல பாத்தீங்கன்னா மேஷம் லக்னம் மேஷம் ராசியை சேர்ந்த எல்லோருக்கும் சுக்கிரனுடைய பயிற்சி காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்றத பத்தி பார்ப்போங்க. நவக்கிரகங்களிலேயே பணவரவுகளை அதிக அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தில் மிதுனம் ராசியில் இருந்து கடகம் ராசிக்குள் பயிற்சி ஆகிறாருங்க. ஆமாங்க, இந்த சுக்கிரன் சந்திரனோட ஆட்சி வீடான கடகம் ராசியில பயிற்சியாகி பயணிக்கிறதுனால உங்களுக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் பண வரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் ஏற்படுகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து கொண்டு ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சொந்தமாக வீடு வாங்க முடியும், சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்ட முடியும் என்பது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் சொத்து என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் எளிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சொல்ல போனால் உங்களுடைய முழு திறமைகளையும் எல்லா விஷயங்களிலும் வெளிப்படுத்தி அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணியில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே வெற்றி மேல் வெற்றி யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும். இந்த தருணத்தில் உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் வெற்றிகளையும் பண வரவுகளையும் நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் நீங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ முடியும். வீட்டிற்கு தேவையான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடைய முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய மனதிலும் சந்தோஷம் ஆனந்தம் போன்றவற்றை அதிகரித்து குடும்பத்தில் குதூகூலமும் கொண்டாட்டமும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். குடும்பத்திற்கு வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும், வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு, உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான சங்கடங்களும் கசப்பான நிகழ்வுகளும் முழுவதுமாக விலகி அன்பு பாசம் காதல் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் நல்லுறவு ஒற்றுமை பலப்படும். உங்களுக்கு செய்து முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பணிகளையும் இந்த காலகட்டத்தில் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பண வரவுகளையும் இனிதாக சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து பெற முடியும். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் சொல்ல போனா உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை சிறப்பாக வெற்றிகரமாக லாபகரமாக செய்து முடிக்க முடியுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த விதமான தடுமாற்றங்களும் பதட்டங்களும் படபடப்புகளும் இல்லாமல் எல்லா விதமான பணிகளையும் செம்மையாக கணக்கச்சிதமாக மிகச் சிறப்பாக கையாண்டு அவற்றில் வெற்றிகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெற முடியும். இந்த தருணத்தில் மதி நுட்பத்துடன் அறிவுத்திறனுடன் எல்லா விதமான பணிகளையும் மிகச் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பல நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய அருமையான அற்புதமான யோகங்களை சுக்கிரன் இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய அவசியமான தேவைகளுக்கான செயல்பாடுகளை மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளுடன் முன்னேற்றங்களுடன் செய்து முடிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய முகத்தோற்றம் ஆடை பொலிவு என உங்களுடைய உடலின் புறத்தோற்ற அழகிலும் அபரிவிதமான கவனத்தை செலுத்தி பொலிவு பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வாரி வழங்குகிறார். இந்த நேரத்தில் சுப விசேஷங்கள் எந்த விதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. அரசாங்கத்தைச் சேர்ந்த விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டபடி காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய அறிவுகளும் மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கான அதிர்ஷ்டம் உண்டு. அறிவுக்கு அதிபதியான புதனும் அதிர்ஷ்டத்திற்கு நாயகரான சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மட்டும் இல்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் காதல்காரகன். இந்த சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது சிறப்புங்க. உங்களுக்கு மென்மையான குணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன்க. அதனால காதல் சிறப்பா கை கொடுங்க. புதிய தொழில் துவங்க முடியுங்க. தொழில் உத்தியோகம் ரீதியான உங்களுடைய விசுவாசம் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை அள்ளி கொடுக்கும். உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ரீதியான தொந்தரவுகள் விலகுங்க. பண விரயங்கள் சுப செலவுகளாக மாறுங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல காரிய வெற்றின்றது கண்டிப்பா உங்களுக்கு விடுங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிரன் சந்திரனின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சந்திரனுக்கு சுக்கிரனின் உச்ச வீடுதான் ஆட்சி வீடாக இருக்கிறது. எனவே சந்திரனின் ஆட்சி வீடான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் மேஷம் லக்னம் மேஷம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிரடியான பிரம்மாண்டமான
மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் மாறுதல்களும் பண வரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்ற யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டும் இல்லாமல் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்குறாருங்க. மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் அறிவு ஆற்றல்களையும் ஞானத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்புங்க. இன்னும் சொல்ல போனா இயற்கையிலேயே மதிநுட்பத்தையும் அறிவு ஆற்றல்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் இந்த புத்திக்கு நாயகரான புதனும் பணத்திற்கு காரணகர்த்தாவான சுக்கிரனும் சேர்க்கை பெற்று புத ஆதிபத்திய யோகத்தை ஏற்படுத்தி பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பண வரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்குதுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதுரியமான அறிவு ஆற்றல் கிடைக்குதுங்க. அதனால மிகப்பெரிய அளவிலான கடினமான பணிகள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த எல்லா விதமான விஷயங்களையும் அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்குங்க. ஆமாங்க, அதனால பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டுங்க. உங்களோட கையில காசு பணம் எப்பவுமே இருக்குங்க. சரளமான பணப்புழக்கங்கள் இருக்குங்க. மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே சுக்கிரனின் அனுக்கிரகம் இருந்தா மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு, அதீதமான வளர்ச்சி, சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை, வசதி வாய்ப்புகள் போன்ற எல்லாம் இனிதாக நிறைய கிடைக்குங்க. ஆமாங்க, அதனாலதாங்க நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் இந்த நேரத்தில் உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல பயங்கரமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாதிரியான அமைப்பு கண்டிப்பாகவே உங்களுக்கு நன்மைகள், பணவரவுகள், முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. கோச்சாரத்துல மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 2, 4, 5, 7, 9, 11 போன்ற இடங்கள்ல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் போது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பண வரவுகளையும் அள்ளி கொடுப்பாருங்க. அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் புதனோடு சேர்க்கை பெற்று புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்க. அதனால உங்களுடைய குடும்பத்துல பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் எந்த விதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாம மிகச் சிறப்பா கைகூடி வருங்க. அதனால உங்களுடைய மனசுல மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், இனிமை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் சொல்ல போனா புதனும் சுக்கிரனும் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை தங்களோட 7ஆம் பார்வையால பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறாங்க. ஆமாங்க, அதனால நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம், உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் மிகச் சிறப்பா இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தரமான வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தரமான வருமானங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான அருமையான அற்புதமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிரன் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்கிறாருங்க. மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். ஆமாங்க, அதனால நீங்க எதை செய்தாலும் அதிவிரைவாகவும் அதிரடியாகவும் பிரம்மாண்டமாகவும் மிகச் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் வீரத்தையும் தைரியத்தையும் துணிச்சலையும் விவேகத்தையும் அதிகம் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம் லக்னம், மேஷம் ராசியைச் சேர்ந்த நீங்கள் தாங்க. இப்படிப்பட்ட மேஷம் ராசி, மேஷம் லக்னத்தை சேர்ந்தவர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொள்வதாக இருந்தாலும் அவற்றை அதிவிரைவாக விவேகமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை நிறைந்து பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் செயல்படக்கூடியவர்கள் தான் மேஷம் ராசிக்காரர்களான நீங்க தாங்க. உங்களுக்கு முன்கோபம் என்பது சற்று கூடுதலாக இருந்தாலும் கூட பலரால் தயக்கம் காட்டி செய்வதற்கு கடினம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணிகளை கூட அதிரடியாக வீரத்துடன் துணிச்சலுடன் அவற்றை எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களும் வீரமும் என்பது இயற்கையிலேயே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டுங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீரம் மிகவும் பலமாக உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சுக்கிரனின் பயிற்சி காரணமாக, அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய்க்கு நண்பராகவும் கிரகமாகவும் சமகிரகமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் அவருடைய பார்வையில், அதாவது சுக்கிரனுடைய பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசிக்குள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க, சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் முன்னதாகவே புத்திக்கு, வித்தைக்கு, அறிவுக்கு, கல்விக்கு அதிபதியாக நாயகராக இருக்கக்கூடிய புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் புதனோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று வலுவாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துறாருங்க. குருவும் சுக்கிரனும் முன்னதாக சேர்க்கை பெற்று இருந்தார்கள். தற்போது புதனும்
சுக்கிரனும் சேர்க்கை பெற்று புத சுக்கிர யோகத்தை சுகஸ்தானத்திற்குள் வலுவாக ஏற்படுத்துகிறார்கள். இயற்கையாகவே சுக்கிரனும் புதனும் சுபகிரகங்களாக இருக்கிறார்கள். சந்திரனும் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கிறார். இந்த தருணத்தில் புதனும் சுக்கிரனும் சந்திரனின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பண வரவுகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அமைப்பாக தான் அமைந்துள்ளது. சந்திரன் சுக்கிரனையும் புதனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். இது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த 12 ராசியில உங்களுக்கு பணவரவை பயங்கரமா பிரம்மாண்டமா அள்ளி கொடுக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இடங்கள்ங்க. அதுலயும் குறிப்பா 2 இடங்கள் ரொம்ப முக்கியமான இடங்க. அது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானம், அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 5வது இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானங்க, 8வது இடமான அஷ்டமஸ்தானங்க. இந்த 4 இடங்களும் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உண்டாக்கி கொடுக்குங்க. இந்த 4 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுப்பாருங்க. இந்த வகையில பாக்குற போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தின் அதிபதி சனிய, இவரும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கிறவருங்க. இன்னும் சொல்ல போனா சனி இப்ப உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல தாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவரு 12ஆம் இடத்துல திருக்கணிதத்தின்படி இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11ஆம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பது சிறப்புங்க. இவரும் உங்களுக்கு பணவரவை பயங்கரமா பிரம்மாண்டமா அதிரடியா அள்ளி கொடுக்குறாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தோட அதிபதியும் செவ்வாயும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பாருங்க. இவர் உங்களுக்கு ராசியாதிபதியா ராசிநாதனா இருக்கிறதும் கூடுதல் சிறப்பு பலன்களால உங்களுக்கு பணவரவு அதிகமா இருக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் ராசியின் 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதனோடு சேர்க்கை பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவிலான அற்புதமான பணவரவுகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்குமே. இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமா சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க.